நமஸ்காரம். ஒரு அற்புதமான சூழலில் அமைந்திருக்கும் ஒரு திருத்தலத்தின் முன்புதான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இது தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி என்கின்ற ஒரு ஊரில் எழுந்தருளியிருக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளின் கோவிலின் முன்னால நான் நிக்கிறேங்க. என்ன ரம்யமான சூழல் தெரியுமா? எப்பொழுதுமே நம்ம அந்த குற்றாலத்துக்கு தென்காசிக்கெல்லாம் வரும்பொழுது சின்னதா தூறலோடு அந்த மேக கூட்டங்களோடு பின்புறத்தில் ஒரு மலையோடு ஒரு பசுமையான ரம்யமான சூழல் இருந்தா அது மனசுக்கு நமக்கு அப்படி ஒரு நெருக்கமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் நின்று கொண்டுதான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கோவில் நம்முடைய ஆன்மாவிற்கான ஒரு அமைதியை, அற்புதத்தை தரவல்ல திருத்தலம். திருமலை நாயக்கர் அவருடைய காலத்துல கட்டின திருக்கோவில் இது. அவர் எப்பொழுதுமே மதுரையிலிருந்து குற்றாலம் செல்லும் பொழுது அல்லது சங்கரன் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த வழியாக வந்து ஒரு அடியவரின் கனவில் இந்த கோவிலை கட்ட வேண்டும்ங்கிற ஒரு கட்டளை வந்ததற்காக அவர் கட்டிய திருக்கோவிலாம் இது. அதை பற்றிய முழு வரலாறையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஆறுகளும் நதிகளும் ஓடிக்கொண்டு அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சாநித்தியமாக எழுந்தருளியிருப்பார். ஏன்னா அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு அருகில்தான் ரிஷிகளும் முனிவர்களும் தவம் செய்வார்கள். அந்த மாதிரி தவம் செய்த பொழுது அவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் பிரத்யட்சமாகி காட்சி கொடுத்தது அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியம் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு அழகான கோயிலுக்கு முன்னாடி நின்றுதான் நான் பேசிட்டு இருக்கேன். வாருங்கள் என்னோடு புளியங்குடி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை சேவிக்கலாம். போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். புளியங்குடி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில். மூலவர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள், உற்சவர் சுந்தரராஜ பெருமாள். பூமி நீலாதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் தான் இந்த கோவிலினுடைய உற்சவர். அந்த இடத்துல தான் நாம நின்று இருக்கோம் இப்போ. நமஸ்காரம். இத்திருத்தலம் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தின் பெயர் லட்சுமி நரசிங்க பெருமாள் கோயில். இத்திருக்கோயிலானது நாயக்கர் மன்னரான திருமலை நாயக்கரால் சுமார் ஒரு 350-400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில். மன்னர் திருமலை நாயக்கர் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு ஆடிப்பூர திருவிழாவுக்கு வருவது வழக்கம். இதேபோல் சங்கரன் கோயில் உள்ள சங்கர நாயனார் கோயிலுக்கும் மன்னர் சென்று வருவது வழக்கம். நாயக்கர் மன்னர் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர்கள் குறுநில மன்னராக ஆட்சி புரிந்து வந்தார்கள். இந்த புளியங்குடி கிராமமானது சொக்கம்பட்டி குறுநில மன்னர்களுக்கு கட்டுப்பட்ட பகுதி. நாயக்க மன்னர்கள் தெலுங்கு பேசும் மக்களை சிறு சிறு குழுக்களாக அமைத்திருந்தார்கள். அதில் நாராயண நாயுடு என்பவர் புளியங்குடியில் நிர்வாக பொறுப்பேற்று இருந்தார். நாராயண நாயுடுவின் கனவில் ஒரு நரசிம்மதலம் வைக்க வேண்டும் என்று கனவில் தோன்றியுள்ளது. அந்த நாராயண நாயுடு என்பவர் மன்னர் திருமலை நாயக்கரிடம் தனது கனவில் வந்ததை செய்தியை கூறியுள்ளார். அதன்படி திருமலை நாயக்கரால் சொக்கம்பட்டி ஜமீன்கள் மூலம் கட்டப்பட்ட கோயிலே இத்திருத்தலமாகும். இத்திருத்தலமானது வருடம் புரட்டாசி சனி 5 சனிகள் சிறப்பாக நடைபெறும். அது இல்லாமல் நரசிம்மர் பிரதோஷம் நடைபெறும். நாங்கள் வழக்கு தமிழ் சொல்வது படிப்பிரதோஷம் என்பார்கள். நாங்கள் புளியங்குடியிலே தான் பரம்பரையாக வசித்து வருகிறோம். இந்த கோயிலுக்கு எந்த பிரார்த்தனை பற்றி சொன்னாலும் எங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும். நரசிம்மனை தாண்டி ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால் அப்படி சொல்றோம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இரண்யகசிபுவை வதம் செய்வதற்கு நரசிம்மன் எந்த க்ஷண நேரமும் காத்திருக்காமல் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து புறப்பட்டு வந்தார். அது ஒரு பிரதோஷ வேளையில் வந்தார். பிரதோஷம் என்பது சிவாலயங்கள் மிக மிக விசேஷமானது. அந்த மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அந்த சிவபெருமானை நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையிலிருந்து தரிசித்தால், அந்த சிவலிங்கத்தை தரிசித்தால் மிக விசேஷம் என்பது எல்லாருக்குமே தெரியும். நாம் எல்லோரும் அந்த பிரதோஷ வழிபாட்டை செய்கின்றோம். அப்படித்தான் நரசிம்மருக்கும் பிரதோஷம் என்பது மிக சிறப்பானது. ஏனென்றால் அவர் அவதாரம் செய்ததே அந்த பிரதோஷ வேளையில்தான். 2 நாழிகைகள் அவருடைய அவதாரம் நீடித்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. 2 நாழிகைகள் அப்படின்னா ஒரு 48 நிமிஷம். அந்த 48 நிமிடம்தான் அந்த பெருமாள் பிரத்யட்சமாக காட்சி தந்தார். அதை நினைவுபடுத்திதான் இங்கே பிரதோஷ பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த படிக்கட்டில் தூணிலிருந்து புழக்க முடியாது. அதனால் படிக்கட்டில் அந்த பெருமாளுக்கு தேங்காய் உடைத்து ஆராதனை செய்து அதை பிரார்த்தனை செய்து கொண்டால் பிரகல்லாதனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் செய்து கொடுத்தாரோ அப்படி நமக்கும் பிரத்யட்சமாக காட்சி தந்து நமக்கான அனைத்து நலன்களையும் தருவார் என்பது இந்த திருக்கோவிலின் நம்பிக்கை. ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் ஒரு தனிப்பட்ட வழிபாட்டு முறை உண்டு. அப்படித்தான் இந்த திருக்கோவிலுக்கு இந்த படிப்பிரதோஷம் அல்லது நரசிம்ம பிரதோஷம் என்கின்ற இந்த வழிபாட்டு முறை மிக மிக சிறப்பானது.
இதை தொடர்ந்து இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது 15 நாட்களுக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமி, அந்த கணக்கு இல்ல. தினசரி சாயந்தர நேரத்துல வர அந்த சந்தியா காலத்தை தான் நாம சொல்றோம். இந்த பிரதோஷம் இங்கே கொண்டாடப்படுவது என்பது தேய்பிறை சதுர்த்தி அன்று, அதாவது பெருமாள் அவதாரம் செய்தது ஒரு சுவாதி நட்சத்திரம் தேய்பிறை சதுர்த்தி என்பதனால் அதனை நினைவு கூறும் விதமாக தேய்பிறை சதுர்த்தி அன்று இங்கே மாதந்தோறும் அதை விசேஷமாக பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த பிரதோஷத்திற்கு பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனை பலித்து அந்த பெருமாளுக்கு அவர்கள் தன்னுடைய நன்றிக்கடனை செலுத்துவது என்பதே இந்த கோவிலின் ஐதீகம். நமோ நாராயணாய நமஹ. நமது புளியங்குடியில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோவில் நரசிம்ம பிரதோஷம் என்று சொல்லக்கூடியது. தேய்பிறை சதுர்த்தியில் தான் நமக்கு இந்த நரசிம்ம பிரதோஷமானது நடைபெறும். பெரும்பாலும் சிவாலயங்களில் வளர்பிறை சதுர்த்தியில் சங்கடகரு சதுர்த்தி என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு தேய்பிறை சதுர்த்தியில் நரசிம்ம பிரதோஷம், அதாவது இங்கு சொல்லும்படி பார்த்தால் படிப்பிரதோஷம் என்று சொல்வார்கள். அது நமது ஆலயத்தில் மாதம் மாலை 5:30 மணிக்கு மேல் ஆரம்பித்து அபிஷேகம், அலங்கார, தீபாராதனையானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமது திருக்கோவிலில் சுவாதி நட்சத்திரமானது சிறப்பாக நடைபெறும். சுவாதி நட்சத்திரம் என்று பார்த்தால் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். அதனை சுவாதி நட்சத்திரம் மாதம் நமது திருக்கோவில் கட்டளைகள் நடைபெறும். கட்டளைதாரர்கள் வந்தவுடன் நமது ஆலயத்தில் ஆண்டாள் சன்னதி முன்பாக ஹோமங்கள் நடைபெற்று 6 மணி அளவிலே திருமஞ்சனமானது மூலவருக்கு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 6:30 மணி அளவிலே சாய்ரட்சையுடன் தீபாராதனை காண்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து உற்சவரானது நமது திருக்கோவில் வலம் வருவார். இதுதான் இந்த கோவிலின் சிறப்பானது அமைவிற்று. நாம ஒரு விஷயத்த மனப்பூர்வமா பிரார்த்திச்சோன்னா அது கட்டாயமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உதாரணமா இருக்கிறது தான் ஆண்டாள். இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறா. அதனால தான் எல்லா வைணவ தலத்திலையும் ஆண்டாள் நாச்சியாருக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. ஆண்டாள் நாச்சியார் இல்லாத வைணவ திருக்கோவில்களே கிடையாது. அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கும் இந்த கோவில் ஆண்டாள் அப்படிங்கிறது மிக மிக வரப்பிரசாதி. அந்த ஆண்டாள் சன்னதியிலிருந்து தான் உங்களை நான் சந்திக்கிறேன். பெருமாள் கோவிலுக்கு வந்தா நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் குறிப்பாக பெருமாளை சேவித்த பிறகு நாம் கருடனை சேவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கருடன் என்பவர் நமக்கு ஆரோக்கியத்தை தரவல்லவர், அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தரவல்லவர், மனதிற்கு நிம்மதியை தரவல்லவர். இதெல்லாம் என்ன எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தானே, எல்லா சாமிக்கும் இதை தான் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே சுவர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதையாது. கருடனுக்கு என்று காயத்ரி மந்திரம் இருக்கின்றது. அதாவது அவருடைய அம்மா வினதா, அந்த வினதாவினுடைய அந்த பாபத்தை போக்கியவர், வினதாவினுடைய அவமானங்களை போக்குவதற்காகவே அமிர்த கலசத்தை எடுத்து வந்தவர். அப்பேற்பட்ட கருடன் அமிர்த கலசத்தை அம்மாவிற்காக கொண்டு வந்த அந்த கருடன் தான் அமிர்தஹஸ்தாய தீமகின்னு சொல்வா. அந்த மாதிரி கையில கலசத்தோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய எல்லா விதமான நோய்களையும் தீர்க்க வல்லவர். அதனால வியாழக்கிழமை தோறும் அல்லது நமக்கு என்னைக்கு முடியறதோ அந்த நேரங்களில் கருடனை பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப விசேஷம். அந்த காலத்துலலாம் அதுக்காக தான் வெளியில வந்து கருடனை சேவிக்கணும், கருட தரிசனம் நன்று இதெல்லாம் போடுவாங்க. அது மாதிரி நாம ஏதோ வந்தோம் பெருமாளை சேவிச்சோம் அப்படியே கிளம்பி போனோம் அப்படின்னு இல்லாம இம்மாதிரியான தாத்பரியங்களை தெரிந்து கொண்டு நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய பலன் என்பது பல்மடங்கு பெருகும். எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு வரப்போகிறோம், 10 நிமிஷம் செலவு பண்ண போகிறோம். அதை ஒரு 11 நிமிஷமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் சேவிச்சுட்டு போனோம்னா நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.